கோஸ்லந்தி பகுதியில் மண் சரிவில் சிக்குண்டவர்களிலே மூவரின் சடலங்களை பாதுகாப்பு பிரிவினர் இன்று மீட்டுள்ளனர். மீரியபெத்த பகுதியில் காணாமற் போனோரை தேடும் நடவடிக்கைகள் இன்று 6வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டன. மீட்பு பணிகளில் ராணுவத்தினர், கடற்படையினர் மற்றும் விமானப்படையினர் ஈடுபட்டுள்ளனர். அந்த பகுதியில் மழையுடன் கூடிய வானிலை நிலவிய போதிலும் மீட்பு பணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இன்று மீட்கப்பட்ட சடலங்களில் 9 மாத குழந்தையொன்றின் சடலமும் காணப்பட்டதாக மத்திய கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா தெரிவித்தார். මේ වෙනකොට අපි හොයාගෙන තියෙන මලසිරුරු ප්‍රමාණය நேற்று வரை 6 சடலங்களும் இன்று 2 சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் சில உடல் பாகங்களும் மீட்கப்பட்டுள்ளன. அதன்படி மொத்தமாக 9 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அதாவது 8 சடலங்களும் மேலும் சில உடல் அவயங்களும் மீட்கப்பட்டுள்ளன. ඉතුරු මලසිරුරු කොටසත් අපි ගණන් ගැනීමට හැකි වෙනවා. மீரியபெத்த பிரதேசத்திற்கு செல்லும் வீதியை அமைத்தல் மற்றும் நீர் வடிந்தோடக்கூடிய வகையில் அந்த பகுதியை செப்பனிடும் பணிகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். කොස්ලන්ද වතුආය සමග සම්බන්ධ කිරීමට පෙර கொஸ்லந்தை தோட்ட பகுதியை இணைப்பதற்கு 2 மதகுகளை அமைக்க வேண்டியுள்ளது. அவை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் கொண்டுவரப்பட்டு சீர் செய்யப்படுகின்றன. அதன் பின்னர் போக்குவரத்து நடவடிக்கைகளை சீர் செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கின்றோம். ඒසේ කරාට පස්සේ යම්කිසි මට්ටමකට මේකේ ගමනාගමනය යථා තත්ත්වයකට පත් කිරීමට හැකි වෙනවා කියලා අපි අපේක්ෂා කරනවා.